வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியில் இந்த கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் 11th மேத்ஸ் கிளாஸ்க்கு இனிதே வர இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்குள்ளே நேரடியாக போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, உங்களுடைய 11th மேத்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5:30 ரிலீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்டன்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள், சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட், நம்ம நடத்தக்கூடிய சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நடத்துவோம், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நடத்திடுவோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னு சொல்லிடுவோம், அதையும் நீங்கள் பார்த்தாலே போதும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். 11th மேத்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி கிளாஸஸ் 2021 to 22 இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? வாட் யூ மீன் பை ரிலேஷன்? நம்ம நிறையா சொல்லுவோம். இரும்புக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ரெண்டுமே மெட்டல்ஸ், சரிங்களா? ரெண்டுமே நிறைய யூஸ் ஆகுது, அப்படி நம்ம ரிலேஷன் சொல்லலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எனக்கும் என்னோட பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஹீ இஸ் மை சன், அல்லது அவன் பார்வையிலேருந்து பார்க்கணும்னா ஹீ இஸ் மை ஃபாதர்னு சொல்லுவார், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி ரிலேஷன் இருக்குது, சரியா? 2 is the square root value of 4, சரியா? 2 என்பது 4 வர்க்கமூலம், சரிங்களா? இப்படியே சொல்லிட்டே போகலாம், சரியா? இது எல்லாமே நம்ம ரிலேஷன் சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 ரிலேஷன் காமிக்கிறேன். பின்னு ஒரு ரிலேஷன் வச்சுக்கலாம், ABCD, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 4 பேர் உங்கள் கிளாஸில் இருக்க பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனந்த், பாலா, சந்திரன், தனசேகர்னு வச்சுக்கலாம். பின்றது 130 சென்டிமீட்டர், 165 சென்டிமீட்டர். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுருப்பீங்க இது என்னது, ஹைட்டு, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? 148 சென்டிமீட்டர், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இதில் பசங்களோட நேம் கொடுத்துருக்கு, இது பசங்களோட ஹைட் கொடுத்துருக்கு, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம புதுசாக ஒரு செட் எழுதுகிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன் ஒரு செட் எழுதுகிறோம், ஆர், சரியா? இந்த ஆர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, A, 165, B, 171, C, 130 and D, 148. இப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்? ஏவும் 165 ரிலேட் ஆகுது. அதாவது ஏன்ற பையனோட ஹைட் வந்து 165, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? பீன்ற பையனோட ஹைட் வந்து 171, சீன்ற பையனோட ஹைட் வந்து 130 சென்டிமீட்டர், அண்ட் ஆல்சோ டீன்ற பையனோட ஹைட் வந்து 148 சென்டிமீட்டர், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு நேமையும் ஒரு என்ன சொல்கிறது உயரத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இதே வந்து இங்கே மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தனோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் மதுரையில் இருந்தாலும் எல்லாருக்கும் சொந்த ஊர் மதுரையாக இருக்காது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆனந்த் நாகர்கோவில் வரலாம், பாலா வந்து சென்னை வரலாம், தனசேகரன் வந்து கோயம்புத்தூர் வரலாம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி எழுதுறது பேர் தான் ரிலேஷன், சரிங்களா? அது நம்பர்ஸ்லேயும் இருக்கும், நேம்ஸில் இருக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் இருக்கும், சொல்லிட்டே போகலாம், சரியா? ஸோ இதை ரிலேட் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்க போகிறதுக்கு பேர் தான் ரிலேஷன், சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷனில் இது ரிலேஷனா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது டைப் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒன் ஆஃப் த டைப்னு கூட சொல்லலாம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஏல வந்து ஏபின்னு இருக்கலாம், பியில் வந்து சிடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் A cross B gives என்னென்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? AC, AD, BC, BD, ரைட்டா? ஸோ இது பழைய எக்ஸசைஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த பழைய எக்ஸசைஸ் போய் பாருங்கள், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த ஏக்கும் இடையில பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் எல்லாமே இதில் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய எந்த வகை ரிலேஷனாக இருந்தாலும் இதில் வந்துடும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம போன செம்மில் வந்து பி வந்து ஏபிசிடி 4 எழுத்து பார்த்தோம், கியூ வந்து ஒரு 4 நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதையும் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் கியூ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷனில் வந்துருக்கும், சரியா? அப்போ நம்ம எழுதின ரிலேஷனும் அதுக்குள்ளே தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த 2 செட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ரிலேஷன் எடுத்தாலும் அது இதுக்குள்ளே தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட ரிலேஷனாக இருந்தாலும் சரி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஏ கிராஸ் பி என்ன சொல்கிறோம்? யூனிவர்சல் ரிலேஷன் சொல்கிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 2 செட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை நீங்கள் பார்க்கணும்னா அவர்களுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க டேர்ம்ஸ்குள்ளே தான் உங்கள் ரிலேஷன் அடங்கும். அது எந்த வகை ரிலேஷனாக இருந்தாலும் சரி, புரியுதா புள்ள? அதனால தான் நம்ம இது யூனிவர்சல் சில ரிலேஷன் சொல்கிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
இது போக மிக முக்கியமான ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மிக முக்கியமானது 3 என்னென்ன நிறைய இருக்குது ஆக்சுவலாக ரிலேஷனில் 32 டைப்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம பார்க்க போகிறது சிலபஸில் வந்து மொத்தம் 4 டைப், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். 1 ரெஃப்ளெக்சிவ், இன்னொன்று சிமெட்ரிக், இன்னொன்று டிரான்சிட்டிவ், இன்னொன்று ஈக்குவலன்ஸ், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் அப்படின்ற ரிலேஷன் எடுத்துக்கிறேன், சரியா? அப்போ நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரெஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ அண்ட் ஆர், ஏ ரிலேட்டட் வித் ஏ கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ரிலேஷனில் இருக்கணும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் டு ஏ, ரைட்டா? ஈக்குவல் டு ஏ, கரெக்டாக தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அதை ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம், ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கொயருக்கு அது என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஈக்குவல் டு 5, ரைட்டா? இதே நம்பரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 5 ஈக்குவல் டு 5, கரெக்டு தானே? 7 ஈக்குவல் டு 7, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் இல்லை குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம்னா அந்த சர்க்கிளோட ஏரியா அதே சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும், சரியா? அப்படி ரெண்டுமே ஒரே நம்பராக கிடைச்சிச்சுன்னா, அப்படி ஒரு ரிலேஷன் அமைஞ்சிச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு ஏன்ற செட்டில் 1 2 இருக்கு, பின்ற செட்லையும் 1 2 இருக்குன்னு தான் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1க்கு 1 ரிலேஷன் ஆகி 2க்கு 2 ரிலேஷன் ஆயிடுச்சுன்னா இது என்ன சொல்லுவோம், நம்ம ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம், பிரதிபலித்தல், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் கண்ணாடியை பார்த்தேன்னா என் முகம் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும், சரியா? வேற யாரும் முகம் ரெஃப்ளெக்ட் ஆகாது, புரியுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி வந்து ஜஸ்ட் ரெஃப்ளெக்ட் மட்டும் தான் பண்ணும். அதே மாதிரி தான் ஏ அந்த கண்ணாடியில் காமிச்சோன்னா ஏ தானே தெரியும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ ரெஃப்ளெக்சிவ்னா கண்ணாடி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து சிமெட்ரிக், சிமெட்ரிக்கை பெர்பெண்டிகுலர்னு வச்சுக்கலாம். இது ரிலேஷன் எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் ஏ டு பி ரிலேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி டு ஏவும் ரிலேஷனில் இருந்தே ஆகணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏ டு பி ரிலேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி டு ஏ ரிலேஷனில் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால்தான் அது வந்து என்னது, சிமெட்ரிக், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு லைன் 1 L1 எழுதிக்குமா, 11 1 பெர்பெண்டிகுலர் டு லைன் 2, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது லைன் 1ன்னு வச்சுக்கோ, இது லைன் 2ன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லைன் 2க்கு லைன் 1க்கு இந்த லைன் 2 என்னவா இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதே இந்த லைன்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இது எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் இருக்குது. இப்படி இழுத்து விட்டு பாருங்க, இந்த இடம் எப்படி 90 டிகிரி தானே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பெர்பெண்டிகுலர்ன்றது வந்து மியூச்சுவலி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ரிலேஷன், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு அதாவது பெர்பெண்டிகுலர்னா தமிழில் செங்குத்து, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த கைக்கு இந்த கை நான் செங்குத்தாக வச்சிருக்கேன் அப்படின்னா தலைகளை பார்த்தோம்னா இந்த இதுக்கு இது என்னவா இருக்கும், செங்குத்தாக இருக்கும், அவ்வளோதான். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ லைன் 1ம் லைன் 2க்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதே மாதிரி லைன் 2ம் லைன் 1க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ரிலேஷன் தான் என்ன சொல்லுவோம், நம்ம சிமெட்ரிக் சொல்லுவோம். ஸோ ஏலேருந்து பி இருந்துச்சுன்னா பிலேருந்து ஏ கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிமெட்ரிக், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, டிரான்சிட்டிவ்க்கு பேரலல் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஏ டு பி, ஏ டு பின்ற ரிலேஷன் ஆரில் இருக்குதா வச்சுக்கோம், சரியா? பி டு சின்றதும் இருந்துச்சுன்னா ஏலேருந்து பி பிலேருந்து சி, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக அங்கே என்ன இருக்கும்னா ஏ டு சி இருக்கணும். அப்படி இருந்தால் அதை டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏலேருந்து ரிலேஷன் பிக்கு போகுது, பிலேருந்து ரிலேஷன் சிக்கு போகுது, அப்படி இருந்துச்சுன்னா ஏலேருந்து சி இருக்கணும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எப்படி சொல்லலாம்னா லைன் 1 parallel to line 2, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? parallel என்னது, இணை. லைன் 2 parallel to line 3, ரைட்டா? அப்போ therefore லைன் 1 எப்படி இருக்கும், parallel to line 3 இருக்கும். இது பெர்பெண்டிகுலரில் எப்படி வராது ஸ்டூடெண்ட்ஸ்? இதே மாதிரி ட்ரை பண்ணாங்க, சரியா? நான் சொல்கிறது புரியுதா புரியல? எப்படி பாருங்க, லைன் 1 லைன் 2, சரியா? இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இப்போ லைன் 2 இன்னொரு லைன் 3க்கு என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது வச்சுக்கோம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதை எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும், இணையாக தான் இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம், சரிங்களா?
நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ரிலேஷன் ரெஃப்ளெக்சிவாகவும், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ரிலேஷன் ரெஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். இந்த மூணுமா இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், நம்ம ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ஈக்குவலன்ஸ்னு சொல்ல முடியாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சரியா? அதை மட்டும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் குழப்பம் உங்களை. சரியா? இப்போ ஏன்றது ஏபிசி இப்படி இருந்தால் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ரெஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் ஏஏ இருந்தாகணும், பிபி இருந்தாகணும், சிசி இருந்தாகணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது இருந்தால் தான் நம்ம, ஏன்னா இங்கே 3 லெட்டர் இருக்குன்னா 3 லெட்டருக்கும் ரெஃப்ளெக்சிவ் கண்டிப்பாக வேணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ் கொஞ்சம் இதில் டிஃபர் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் இப்போ ஏ டு பி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிலேஷனில் ஏ டு பி இல்லை. இப்போ இந்த ஏக்கு இங்கே ஒரு ஆர் எழுது, இந்த ஏக்கு ஒரு ரிலேஷன் எழுதிருக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் என்ன இருக்குது, ஏ டு ஏ இருக்குது, ஏ டு பி இருக்குது, சரி ஏ டு ஏ, பி டு பி, சி டு சி இருக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதில் சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஏக்கு ஏ இருக்குது, அகைன் இந்த ஏக்கு இந்த ஏ இருக்குது. அப்போ கரெக்டாக வருதா இல்லையா? ஏக்கு பி இருக்கணும், திருப்பி பிக்கு ஏ இருக்கணும். அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? ஆனால் இங்கே ஒரு பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிபிக்கு தேவைப்படும். பிசி இருந்துச்சுன்னா சிபி தேவைப்படும். ஆனால் அப்படி ஒரு டேர்ம் இல்லைன்னா நீங்கள் அந்த சிமெட்ரிக்கை செக் பண்ண வேண்டியதே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா புரியலையா? இதுவும் டிரான்சிட்டிவும் அப்படி தான். சரிங்களா? சொல்கிறது புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை, சிமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ரெஃப்ளெக்சிவ்னா இப்போ ஏபிசி இருக்குது, இது அழிச்சிடலாம்ல, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நான் இந்த பக்கம் கூட எழுதுறேன். ஏ வந்து ஏபி இருக்குதா வச்சுக்கோ. சரியா? அப்போ ரெஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஏ கமா ஏவும் பி கமா பியும் இருந்தே ஆகும். எப்படி இருந்தால் தான் ரெஃப்ளெக்சிவ். சரியா? இப்போ இதுதான் ஒரு ரிலேஷன் வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு ரிலேஷன். அப்படின்னா ரெஃப்ளெக்சிவா, ஆமாம் ரெஃப்ளெக்சிவ்னு எழுதலாம். சரியா? இப்போ சிமெட்ரிக்னா என்ன இருக்கணும், ஏ டு பி, பி டு ஏ இருக்கணும் மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே வரல. ஆனால் இதுக்கு வந்து இப்போ ஏ டு ஏ வச்சிங்கன்னா ஏ டு ஏ திருப்பி வந்திருக்கு, பி டு பி வச்சிங்கன்னா பி டு பி திருப்பி வந்திருக்கு. புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்த்தா அது ஓகே. ஆனால் தனியாக ஒரு லெட்டர் வந்து அது கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஸை பற்றி கொஞ்சம் ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டெப்த்தாக போக போக உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும். சரியா? எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நேரடியாக சம்முக்குள்ளே போயிடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1, எக்ஸசைஸ் 1.2ல ப்ராப்ளம் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் ரிலேட்டட் டு என் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ்ன்னு போட்டால் ஸ்டேட்மெண்ட், ஆர்ன்னு போட்டால் ரிலேஷன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்னா ரிலேஷன், எஸ்ன்னா ஸ்டேட்மெண்ட். ஓகே? அதாவது ஆர் என்ன சொல்லணும்னா எதுக்கும் எதுக்கும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்லும். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்னா அந்த ரெண்டுத்துக்கும் இடையிலப்பட்ட ரிலேஷன் என்னது அப்படின்றத சொல்லும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எம்முக்கும் என்னுக்கும் ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எம் டிவைட்ஸ் என். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டீட்டெயிலாக எழுதல, ஷார்ட்டாக எழுதிருக்கேன். தமிழ் என்னன்னா எம் என்னை வகுக்கும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுத்துக்குமே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ முதல்ல செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் செக் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா எஸ் எழுதணும், ஸ்டேட்மெண்ட். இது எப்படி இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ கமா ஏ ரிலேஷனில் இருக்கணும். ரைட்டா? இதுதான் கண்டிஷன். சரிங்களா? அப்போ நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எம் டிவைட்ஸ் எம். கரெக்டா? எம் எம்மை டிவைட் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக பண்ணும். எம் டிவைட் பை எம் என்ன வந்துடும்? ஒன்று தானே ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அப்போ கண்டிப்பாக டிவைட் பண்ணும். எந்த ஒரு நம்பரையும் அதே நம்பர் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஈவன் பிரைம் நம்பர் எடுத்துக்கோங்களேன், 11ன்ற பிரைம் நம்பர் எடுத்துக்கோங்களேன். 11 ஒன்றை தவிர வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஆனால் 11 டிவைட் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எந்த நம்பரையும் அதே நம்பர் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். சரிங்களா? அப்போ எம் ரிலேட்டட் டு எம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ரைட்டா? புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது நம்ம சிமெட்ரிக் எழுதுவோம். சரியா? ஸோ இதில் என்னென்னா ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட், ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரிலேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஸோ ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதிக்கோங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், ஏ டு பி ரிலேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி டு ஏ ரிலேஷனில் இருந்தே ஆக வேண்டும். இதுதான் வந்து என்னது இதோட கண்டிஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நாங்கள் கண்டிஷன்ஸ் எழுதிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் அதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கண்டிஷன் எழுதியே எழுதுறேன். சரியா? இப்போ சப்போஸ் எம் டிவைட்ஸ் எம் ஆர் என், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? எம் டிவைட்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என் does not divides m. So n not related to m. சரியா? என்ன சார் படப்படன்னு எழுதிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு, எனக்கு புரியல சார். அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2 divides 4, ரைட்டா? 2 4 வகுக்கும். கரெக்டா தப்பா? 4 வகுத்து பாருங்க, 2 வருமா வராதா? அப்போ 4 doesn't divides 2, ரைட் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? 4 2 டிவைட் பண்ண முடியாது, ரைட்டா? ஏன்னா டிவைட் பண்ணா என்னதான் வரும், 1/2 வரும். என்ன கிடைக்காது நமக்கு, கோஷன், ப்ராப்பர் கோஷன் கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 5 10 டிவைட் பண்ணும், கரெக்டா? 10 5 ஆகுங்க, 1 5 5 2 5 10, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே 5 10 வகுக்க முடியுமா நீங்க? முடியாது. டெசிமல் பாயிண்ட் வச்சு வைக்கிறது எல்லாமே அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக வராது. புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்றது டிவைட் பண்ண நேச்சுரல் நம்பர்ஸ் வரணும், அது மட்டும் தான் டிவைட்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்த்தா எம் என்ன வகுத்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எம் வகுக்க முடியாது, எக்ஸப்ட் ஒன்று மட்டும்தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அந்த ஒன்றுன்னு போட்டால் கூட அது எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். சரிங்களா? ஏ சிமெட்ரிக்கில் வந்துடும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? அப்போ இட் இஸ் நாட் சிமெட்ரிக், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஏ ரிலேஷன் வித் பியும் இல்லை எப்படி எழுதிக்குமா உங்களுக்கு புரியுற மாதிரினா ஏ கமா பியும் பி கமா சியும் ஆரில் இருக்கிறதா வச்சுக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கண்டிப்பாக ஏ கமா சி எதில் இருக்கணும், ரிலேஷனில் இருக்க வேண்டும். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ கமா சி இருந்தே ஆகும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது எழுதுவோம். ஸோ எம் ரிலேட்டட் டு என் ரிலேட்டட் டு ஓன்னு வச்சுக்கலாமா? ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஓன்றது நானாக எழுதியிருக்கேன், ரைட்டா? எம் என்ன டிவைட் பண்ணுது, என்ன ஓ டிவைட் பண்ணுது. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக ரெண்டுத்தையும் எழுதுவோம். எம் டிவைட்ஸ் என் அண்ட் என் டிவைட்ஸ் ஓ. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கம்பல்சரியா இதுக்கு ரிவர்ஸ் எழுதணும்னா எம் டிவைட்ஸ் ஓ. ஸோ ரிலேஷன் வந்து எம் ரிலேட்டட் டு ஓ. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக வரும். சார் இதுவும் புரியலன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 divides 4, கரெக்டா? 2 4 வகுக்குமா வகுக்காதா? ஈஸியாக வகுக்கும். சரியா? அப்போ அதே மாதிரி 4 divides 8, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? 4 divides 8, ரைட்டா? ஸோ 4 8 டிவைட் பண்ணும். சரியா? அப்போ கம்பல்சரியா 2 divides 8, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 2 4 வகுக்குது, 4 8 வகுக்குது. அப்போ 2 8 டிவைட் பண்ணியே ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் டிரான்சிட்டிவ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த டாக்குமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம், எங்கள் வீட்டுக்கு புது விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை காமிக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. தெரியுதாரா? இவர் பேர் நாங்கள் சோலான்னு வச்சுருக்கோம். பாருங்கள், பஸ் கேமரா பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த சம் போலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லுக்கும் ஆர், அதாவது எல்லுக்கும் எம்முக்குமான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எல் ரிலேட்டட் வித் எம், ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது எல்லும் எம்மும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நம்ம ரெஃப்ளெக்சிவ்க்கு, டிரான்சிட்டிவ்க்கு அண்ட் சிமெட்ரிக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவ் எப்படி இருக்கணும்? ஏ டு ஏ ரிலேஷனில் இருக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
அப்போ ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஸோ L does not perpendicular to L, ரைட் ஸ்டூடண்ட்ஸ். ஒரு கோடு அதே கோடுக்கே செங்குத்தா இருக்க முடியுமா? முடியவே முடியாது, ரைட் ஸ்டூடண்ட்ஸ். ஈக்குவல் வேணால் போடலாமே தவிர செங்குத்த பண்ணு போட முடியாது, அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்காது. ஒரு கோடுக்கு அதே கோடு எப்படி இருக்காது, பெர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா L is not related to L, ரைட் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ இட் இஸ் நாட் reflexive, ரைட்டா? அண்ட் தென் என்ன பார்க்க போகிறோம், நம்ம சிமெட்ரிக் பார்ப்போம், சரியா? ஸோ சிமெட்ரிக், ரைட் ஸ்டூடண்ட்ஸ். இங்கே எப்படி இருக்கணும், நமக்கு A to B ரிலேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக B to Aவும் ரிலேஷனில் இருக்கணும், சரியா ஸ்டூடண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, சிமெட்ரிக்னு சொல்லுவோம், சரியா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரிலேஷன் எழுதும். ஸோ L related to M, ரைட் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து L perpendicular to M இருக்கலாமா, இருக்க முடியாதா? தாராளமாக இருக்கலாம். அப்போ another ஸ்டேட்மெண்ட், இதுக்கு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக M is also perpendicular to L, ரைட் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ ரிலேஷன் எப்படி வரும் கேட்டிங்கன்னா M related to L, சரியா ஸ்டூடண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடண்ட்ஸ். இது ஒரு கோடு, சரியா? இது ஒரு கோடு, நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஏன்ற கோடுன்னு வச்சுக்கோம், இது பீன்ற கோடுன்னு வச்சுக்கோம். ஏக்கு பி ஆனது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர், செங்குத்தாக இருக்குது, சரியா? அப்போ பி சைடில் இருந்து பார்க்கும்போது ஏ எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்குமா இருக்காதா? அப்போ ஏக்கு பி பெர்பெண்டிகுலர்னா பிக்கு ஏ கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் டவுட் இருக்கா? சரி, அப்போ இட் இஸ் சிமெட்ரிக், இட் இஸ் சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ் பார்ப்போம். ஸோ A to B, B to C இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், A to C இருக்கணும், A to C ரிலேஷனில் இருக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதுவோம். ஸோ L ரிலேட்டட் டு M அண்டு M ரிலேட்டட் டு என்னன்னு வச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து L பெர்பெண்டிகுலர் டு M, சரியா? M பெர்பெண்டிகுலர் டு N, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அனதர் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட், Lலும் Nனும் பெர்பெண்டிகுலராக இருக்குமானா L doesn't perpendicular to N, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது R வந்து எப்படி இருக்காதுன்னா LM இருக்குது, MN இருக்குது. அப்போ LN இருக்கணும், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஆனால் Lலும் Nனும் இருக்காது, ஏன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதே கோடவே வச்சுக்கலாமே, இது இந்த பெரிய கூட வச்சுக்கலாம். Lன்ற ஒரு கோடு இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் இதில் Mன்ற ஒரு கோடு இருக்குது, சரியா? இப்போ இந்த Mக்கு ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு கோடு போட போகிறோம், அது என்னன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள், Lக்கு Mன்ற கோடு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, ரைட்டா? Mக்கு Nன்ற கோடு பெர்பெண்டிகுலராக இருக்குது, கரெக்டா? அப்போ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், Lக்கு M பெர்பெண்டிகுலர், Mக்கு N பெர்பெண்டிகுலர். ஆனால் Lலும் Nனும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, பேரலாக இருக்கும், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்க முடியாது, பெர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ், சரிங்களா? புரியுதா புரியலையா? எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது ப்ராப்ளம் 1ல் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கண்டெய்னிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரு ஃபேமிலியோட மெம்பர்ஸை வந்து ஏன்ற செட்டில் எழுதிக்கோங்க. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா A to B கொடுத்துருக்காங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, A இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் B. ஏன்றவங்க பிக்கு ஒரு சகோதரியாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டுன்ற வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வருஷம் நான் இப்படி தான் செம்ம நேரடியாக நான் கிளாஸஸ் செய்யும்போது நாட்டை பார்க்காம சிஸ்டர்னு எழுதிட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்துருக்குப்போ, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த நாட்டுன்ற வார்த்தையை நம்மளை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, சரியா? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி எழுதிக்கலாம். அதை ஏன்ற செட்டில் எழுதிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபாதர் எஃப்னு வச்சுக்கலாம், மதர்
நான் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றக்கான மதனை எழுதுறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எஃப்எம் அடுத்து சன் எழுதிக்கலாம், அடுத்து டாட்டர். சரியா? நீங்கள் FMSDன்னு வச்சுக்கோங்க. எஃப் மீன்ஸ் ஃபாதர், எம் மீன்ஸ் மதர், எஸ் மீன்ஸ் சன் அண்ட் டி மீன்ஸ் டாட்டர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்குதா வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்த்துருமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா A to A என்ன இருக்கணும்? ரிலேஷனில் இருக்கணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஸோ ஃபாதர் இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர். கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்? எஃப் வந்து எஃப்க்கே ஒரு சகோதரியாக இருக்க முடியாது. நான் எனக்கு சகோதரியாக நானே இருக்க முடியுமா? முடியாது. சரி, அது நீங்கள் ஃபாதர்னு எடுத்தாலும் சார் தப்பாக வருது, வேற ஏதாவது எடுத்து பாருங்க சார். அப்படின்னா எதை எடுத்தாலும் நீங்கள் என்ன ஆகாது? தப்பாக தான் வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? தனக்குத்தானே என்னவா இருக்க முடியாது? சிஸ்டராகவோ பிரதராகவோ இருக்க முடியாது. சரியா? எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எஃப். சரிங்களா? அப்போ ரிலேஷன் என்ன? எஃப் ரிலேட்டட் டு எஃப். சார் நாட்டுன்னு போட்டிருக்கீங்க சார், அதுதான் நான் சொன்னேன். இங்கே ரிலேஷனே என்ன தான்? நாட்டு தான். நெகட்டிவ் தான் நாட்டே. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த நெகட்டிவே வந்து நம்ம ரிலேஷன் எடுத்துக்கிறதுனால இங்கே நாட் தான் வரணும். வந்துச்சுன்னா அது ரிலேஷனில் இருக்குது அர்த்தம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லா டவுட் இருக்கா? அப்போ எஃப் இஸ் நாட் இஸ் சிஸ்டர் ஆஃப் எஃப். சரியா? ஓகே. அடுத்தது சிமெட்ரிக் பார்க்கலாம். சிமெட்ரிக் மீன்ஸ் A to B and B to A supposed to be there in R. Right students? Right. அப்போ என்ன எடுத்துக்கலாம்? ஃபாதர் மதர் எடுத்துக்கலாமா? சன் டாட்டர் எடுத்துக்கலாமா? சன் இஸ் நாட் இஸ் சிஸ்டர் ஆஃப் டாட்டர். அப்போ டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் சன்னு வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே பாருங்களேன், நான் ஏற்கனவே சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு எஃப் எம் எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்பா அம்மாவுக்கு சகோதரியாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி அம்மாவும் அப்பாவுக்கு சகோதரியாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் திருப்பி. சரியா? அப்போ உடனே இதை நீங்கள் சிமெட்ரிக்னு எழுத முடியாது. சரிங்களா? இதே வந்து இன்னொரு இதை செக் பண்ணி பாருங்கள். சன் டாட்டர், சன்னு டாட்டர். அப்போ சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். கரெக்டு தான். அதாவது அந்த பையன் அந்த பொண்ணுக்கு சகோதரியாக இருக்க முடியாது. ரைட்டா? ஆனால் மாற்றி போட்டோம்னா என்ன வரும்? சகோதரி, அதாவது அந்த பொண்ணு அந்த பையனுக்கு சகோதரியாக தான் இருக்கிறா அப்படின்னு வருது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த இடத்துல சிமெட்ரிக் என்ன ஆகுது? பிரேக் ஆகுது. நமக்கு இருக்கக்கூடாது, ஆனால் இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு இது பிரேக் ஆனால் கூட நம்ம இதை என்ன பண்ண முடியாது? சிமெட்ரிக்காக அக்செப்ட் பண்ண முடியாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் கண்டுபிடிக்கும் போது என்ன இருக்கும்? சிமெட்ரிக் வராது, சில இது வந்து சிமெட்ரிக் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிமெட்ரிக் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து புக்கில் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த ரூமில் வச்சுருக்கேன், நான் இதை போய் எடுக்கணுமேனு பார்க்குறேன். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அதில் ஒன்று சிமெட்ரிக்காக இல்லைனாலும் நம்ம மொத்தமாக சிமெட்ரிக் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம இங்கே எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்குவோம்? நம்ம ரிலேஷன் தான் எடுத்துக்குவோம். யார் எடுத்துக்கலாம்? சன் ரிலேட்டட் வித் டாட்டர் அண்ட் டாட்டர் ரிலேட்டட் வித், அதை இதில் எழுதிடும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அது எஸ்டின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆனால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டு தானே? சன்னு அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு சகோதரியாக இருக்க முடியாது, ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு சகோதரியாக இருக்க முடியும். சரியா? அப்போ இங்கே என்ன வந்துடுது? ரிலேஷன் வந்து டி இஸ் நாட் ரிலேஷன் வித் எஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். சிலர் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. சிலர் அந்த லிஸ்ட்டே என்ன பண்ணிப்பாங்க? சன், இப்போ ஃபாதர் மதர், சன் 1 சன் 2ன்னு போட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே என்ன ரிசல்ட் என்ன இருக்கும்? வேறு மாதிரியாக வரும். சரியா? இப்போ நான் சன் டாட்டர்னு எடுத்திருக்கேன், இல்லை 2 டாட்டராக போட்டிருக்கலாம், இல்லை 2 சன்னாக போட்டிருக்கலாம், இல்லைன்னா கிராண்ட் ஃபாதர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 5 பேர் 6 பேர் போட்டிருக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல ரிசல்ட்டும் என்ன இருக்கும்? சேஞ்சஸ் தான் இருக்கும். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது படி என்ன ஆகாது? இது சிமெட்ரிக் கிடையாது. ரைட்டா? ஸோ கான்ட்ரவர்சி பெருசாக எடுத்துக்க வேண்டாம், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து டிரான்சிட்டிவ்.
டிரான்சிட்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்போஸ் ஏ டு பியும் பி டு சியும் ரிலேஷனில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏ டு சியும் ரிலேஷனில் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்மளால் என்ன சொல்கிறாரு, டிரான்சிட்டிவ் சொல்கிறார். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்கலாம், யாரை வேணால் எடுத்துக்கலாம், தப்பாக தான் வந்துட்டு போகுது. ஃபாதர் மதர் சன் வச்சுக்கலாமா? அப்போ ஃபாதர் இஸ் நாட் ஏ சன் சிஸ்டர் ஆஃப் மதர், மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஃபாதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன்னு வரும். சரியா? இன்னொரு காம்பினேஷன் எடுப்போம், மதர் சன் டாட்டர் எடுப்போமா? அப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன், சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர், டாட்டர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். அப்படியே வரும், கரெக்டாக வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சன் டாட்டர் ஃபாதர் எடுத்துக்குவோம். சன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர், ஃபாதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர், பட் சன் இஸ், அப்படியே வராது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? மாற்றி எடுத்துக்குவோம், டாட்டர் ஃபாதர் சன்னு வச்சுக்கலாம். இப்போ தப்பாக வரும் பாருங்க. பாருங்க, டாட்டர் ஃபாதர் சன்னு வச்சுக்கிட்டோம்னா டாட்டர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர். ரைட்டா? ஃபாதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சன், பட் டாட்டர் இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் சன். அப்போ அங்கே என்ன ஆகுது, டிரான்சிட்டிவ் கட் ஆகுது. புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும், கட்டாக தான் செய்யும். எதாவது சன் ஃபாதர், சாரி டாட்டர் ஃபாதர் சன். சரியா? ஸோ அதே எடுத்துக்கணும். புரியுதா பொருளையா? ஃபாதர் ரிலேஷன் வித் சன். சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப், சிஸ்ன்னு போட்டிருக்கீங்க, சிஸ் ஆஃப் எஃப், அண்ட் எஃப் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி. சரியா? அப்போ ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாட்டர் இஸ் த சிஸ்டர் ஆஃப் சன். சரியா? புரியுதா புரியலையா? அப்போ என்ன வந்துடுது இங்கே ரிலேஷன், டி இஸ் நாட் ரிலேஷன் வித் எஸ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், டிரான்சிட்டிவ் எடுத்து தான் ஆகணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எது இல்லையோ அதை எடுங்க, அதான் முக்கியம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க, எது சரியாக வருதோ அதை உடனே போட்டு டிரான்சிட்டிவ் எழுதிட்டிங்கன்னா தப்பாக கூட ஆயிடலாம். சரிங்களா? எது இல்லைன்றதை கண்டுபிடிங்க, அதோ எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ 4 பேர் இருக்காங்க, 3 காம்பினேஷன் எடுக்கிறோம், அதில் 2 ஓகேனாலும் நம்ம டிரான்சிட்டிவ் எழுத முடியாது. அதில் ஒன்று தப்பாகிடுச்சுனாலும் நம்ம அதை என்ன பண்ண முடியும், இன்ட்ரான்சிட்டிவ், அதாவது நாட் டிரான்சிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாருங்கள் சப்டிவிஷன் நம்பர் 4. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுலேயும் அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா, போன தடவை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்ல, இங்கே ஃபீமேல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், அதாவது மகளிர் மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ யார் யாரை எடுத்துக்கலாம், மற்றபடி ரிலேஷன் அதே தான், இட் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரியா? அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிராண்ட்மா எடுத்துக்கலாம். இப்போ கிராண்ட்மாவோட பொண்ணை மதர்னு வச்சுக்கலாம், மதரோட பொண்ணுங்க 2 பேரை D1 D2ன்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட்டும் நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் வரும். இது இப்படி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கிராண்ட்மா, மதர், அப்புறம் டாட்டர் இன்லா, டாட்டர் அப்படின்னு எடுக்கலாம். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி எடுக்க நமக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க காம்பினேஷன் படி என்ன வருதுன்றதை பார்க்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் பார்ப்போம். ரெஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மில் ஈஸி, ஏ டு ஏ இருக்கணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? 6. ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, கிராண்ட் மதர் யார் வேணால் எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கிராண்ட் மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் கிராண்ட் மதர். கரெக்டாக தானே ஸ்டூடெண்ட்ஸ்? கிராண்ட் மதருக்கு கிராண்ட் மதரே சிஸ்டர் ஆக முடியாது, மதருக்கு மதரே சிஸ்டர் ஆக முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்களே என்ன ஆக முடியாது, சிஸ்டராக ஆக முடியாது. சரியா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷனில் வந்துடுது. அப்போ ஜிஆர்ஜி. சரியா? ஏன்னா ரிலேஷனே எதில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், சிமெட்ரிக் பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் எப்படி இருக்கணும்னா, ஏ டு பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், பி டு ஏவும் இருக்க வேண்டும். இதுதான் ரிலேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்படி பார்த்தா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதும். என்ன எடுத்துக்கலாம், கிராண்ட் மதர் மதர் எடுத்துக்கலாமா? ஸோ கிராண்ட் மதர் மதர் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன வரும், கிராண்ட் மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர். ரைட்டா? அப்போ இது ஒரு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் கிராணி.
புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கிராண்ட் மதரும் அம்மாவுக்கு சிஸ்டர் ஆக முடியாது, அம்மாவும் கிராண்ட் மதருக்கு சிஸ்டர் ஆக முடியாது. அப்போ ரிலேஷன் என்ன வந்துடுது? MRG இஸ் ஆல்சோ ஹியர், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் சிமெட்ரிக், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் உங்கள் சாப்பில் நீங்கள் உங்களுக்கு கேள்வி தோணுதா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் உங்கள் சாப்பில் ஒரு கேள்வி கேட்டு நானே ஆன்சர் பண்ணுறேன். இப்போ D1 D2 எடுத்துக்கிட்டா இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே சார்? அப்போ அந்த கொஸ்டின் வரும்ல, அப்போ இந்த சிமெட்ரிக்கு அந்த செயின் வந்து என்ன ஆகுது? பிரேக் ஆகுதுல்ல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ D1 ரிலேட்டட் டு D2, இதுக்கு என்ன அர்த்தம்? D1 இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் D2, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி இருந்தால் தான் நீங்கள் D2 ரிலேட்டட் டு D1 செக் பண்ண முடியும், கரெக்டா? புரியுதா புரியலையா? இதில் என்ன செக் பண்ணீங்க? இஸ் D2 இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் D1 அப்படின்றதே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? செக்கே பண்ண போகிறீங்க, ரைட்டா? ஆனால் இந்த ரிலேஷன் இருக்குமா? ஏன்னா D1ம் D2ம் என்னது? சிஸ்டர்ஸ், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த நாட்டுன்றது வராது, கரெக்டா? புரியுதா புரியலையா? அப்போ நாட்டுன்றது வரலன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரிலேஷன்லேயே இருக்காது. அதாவது D1க்கும் D2க்கும் ரிலேஷனே இல்லாதப்ப நீங்கள் D2 ரிலேட்டட் வித் D1 நீங்கள் என்ன பண்ணுறதுல செக் பண்ண தேவையில்லை. சொல்றது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏபின்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் பிஏவே செக் பண்ணணும், சரியா? ஏபிஏ இல்லைன்னா நீங்கள் பிஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக பாருங்கள். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் அஸ். அப்போ இங்கே ஏ வந்து என்னென்னா நேச்சுரல் நம்பர், அல்லது ஏ வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 1 2 3. ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய நம்பர் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அல்லது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே ரிலேஷன்றது வருமா அப்படின்றதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியா? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1ன்னா 2y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 2, சரியா? அப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எடுப்பீங்க? இதுலேருந்து எடுப்பீங்க. ஒய்யோட வேல்யூ எதில் இருக்கணும்? ஏல தான் இருக்கணும். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இங்கே மேட்ரே XY ரெண்டுமே எதில் தான் இருக்கணும்? ஏல தான் இருக்கணும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எக்ஸோட வேல்யூ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும், சரியா? அப்போ ஒய் என்ன வரும்? 1 மைனஸ் 1 பை 2, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 0 பை எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1,0 நாட் ரிலேட்டட் டு ஆர், ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆரில் வராது, ஏன்னா 1 தான் நம்ம இதில் ஏல இருக்குது, 0 எதில் இல்லை? ஏல இல்லை, ஏன்னா ஏன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 2 எடுத்துக்கணும், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 டிவைட் பை 2, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1 மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 1 பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.5. மைனஸ் 0.5ன்றது எங்கே வரும்? நேச்சுரல் நம்பரில் வருமா? வரவே வராது. இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் நெகட்டிவ்ல தான் வரும், சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கிறேன். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 டிவைட் பை 2, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மைனஸ் 2 பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, சரியா? அப்போ இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நம்பரும் கண்டிப்பாக எதில் தான் வரும்? மைனஸில் தான் வரும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 0 வருது, அப்போ 2ன்னு கொடுத்தோம்னா மைனஸில் வருது, 3ன்னு கொடுத்தாலும் என்ன வருது? மைனஸில் வருது, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஹியர் த செட் ஆஃப் ரிலேஷன் செட் என்ன வருதுன்னா ஒரு எம்டி செட் வந்துடுது. புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இங்கே ரிலேஷன்றது ஒன்றுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சரியா? அப்போ இது டிரான்சிட்டிவாக வருமா, ரெஃப்ளெக்சிவாக வருமா, சிமெட்ரிக்காக வருமானா? ஃபர்ஸ்ட்டு இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். இருங்க நான் சொல்கிறேன், அவசரப்படுறேன், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு முதல் சம்மிலே சொல்லியிருப்பேன், ரெஃப்ளெக்சிவ்னா இங்கே எத்தனை டேர்ம் இருக்கோ 1,2,3 இருக்குன்னா 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும், கண்டிப்பாக இருந்தால் தான் அது ரெஃப்ளெக்சிவ், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் டிரான்சிட்டிவ் சிமெட்ரிக் எப்படின்னு தெரியுமா? A to B இருந்தால் தான் B to A இருக்கா இல்லையான்னு நீங்கள் எதில் செக் பண்ணணும்? சிமெட்ரிக்கில் செக் பண்ணணும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ் எப்படின்னா A to Bயும் B to Cயும் இருந்தால் தான்
நீங்கள் A to C இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். புரியுதா புரியலையா? ஆனால் ரெஃப்ளெக்சிவ் அப்படி கிடையாது. ஏபிசின்னு 3 இது இருந்துச்சுன்னா ஏஏ பிபி சிசி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நேச்சுரல் நம்பரில் 1 2 3ன்னு எவ்வளோ நம்பர் இருக்குது? அப்போ 1 1 இருக்கணும், 2 2 இருக்கணும், 3 3 இருக்கணும், 4 4 இருக்கணும், 5 5 இருக்கணும், 6 6 இருக்கணும், லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்கணும். சரியா? அப்படி இருந்தாலும் அது ரெஃப்ளெக்சிவ். ஆனால் ரெஃப்ளெக்சிவ் வருமா? வராது. பட் இதில் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம A to B இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை, B to A இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி A to B, B to C இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை, A to C இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்லை. அதான் நான் சொன்னேன், அந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சிமெட்ரிக்காக டிரான்சிட்டிவ்னு பார்க்கணும். அப்போ கண்டிஷன்ஸே இல்லாதனால சிமெட்ரிக் இல்லை, டிரான்சிட்டிவ் சாரி சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஆனால் ரெஃப்ளெக்சிவ்க்கு நீங்கள் இருக்கக்கூடிய கண்டிஷன் எதுவுமே வராதனால அது நாட் ரெஃப்ளெக்சிவ்னு போடணும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு பக்கமாக பார்க்க போனோம்னா, இது இன்னொரு பக்கமாக போனோம்னா, ஒரு ரிலேஷன் செட் வந்து எம்டி செட்டாக இருந்தால் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? புக்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரிலேஷனோட செட்டு எம்டி செட் வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் ரெஃப்ளெக்டிவாக இருக்காது, பட் டிரான்சிட்டிவாகவும் சிமெட்ரிக்காகவும் இருக்குன்றது ப்ராப்பர்ட்டிஸில் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபஸ்ட்டு செம்மில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. ஸோ இந்த சப்டிவிஷன் முடிக்கும் போதே உங்களுக்கு இந்த 3 ரிலேஷனை பற்றி தெளிவாக இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இனிமேல் உங்களுக்கு சப்பமேட்டாக இருக்குது எல்லா செம்மே. சரியா? ஸோ செகண்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எக்ஸ்ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி அப்படின்ற ஒரு 4 லெட்டர் இருக்குது. ரைட்டா? இதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஏ பிபிசி ஏசி, ஏஏ பிபி ஏசி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா வேறு என்னென்ன பேர்ஸ் வேணும், சிமெட்ரிக்காக இருக்கணும்னா என்னென்ன பேர்ஸ் வேணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும்னா என்னென்ன பேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? முதல்ல ரெஃப்ளெக்சிவ்க்கு பார்ப்போம். ரெஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் ஏசி இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை பற்றி நமக்கு அக்கறையே கிடையாது. நமக்கு இங்கே ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, ஆனால் என்னென்ன வேணும்? சிசியும் டிடியும் வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஃப்ளெக்சிவை பொறுத்த வரைக்கும் அங்கே எத்தனை டேர்ம் இருக்கோ எல்லா டேர்மும் ரெஃப்ளெக்டிவாக இருந்தால் தான் அதை நம்ம ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். சரியா? அப்போ நமக்கு யார் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசியும் டிடியும் இல்லை. அப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா இது என்னவாயிரும்? ரெஃப்ளெக்சிவாக ஆயிரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் வேறு கலரில் எழுதுறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போது சிமெட்ரிக் பார்ப்போம். அப்போ நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ C, C அண்டு D, D have to be, has been to be, இல்லை have to be, have to be எழுதிருங்க. have to be added to get reflexive. Right students? Reflexive relation. Right students? இனிமேல் நீங்களே எழுதிக்கோங்க. சரியா? இந்த ஒரு இதில் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ரைட்டா? அடுத்து சிமெட்ரி பார்ப்போம். சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஏஏ இருக்குது, திருப்பி ஏஏன்னு எழுத தேவையில்லை. ரைட்டா? பிபின்னு இருக்குது, திருப்பி பிபின்னு எழுதினாலும் அதே தான் வரப்போகுது. சரியா? ஆனால் என்ன இருக்குது நம்மகிட்ட? ஏசி இருக்கா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஏசி இருந்தால் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கணும்? சிஏ இருந்திருக்கணும். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? சார் அப்போ ஏடி வேணுமா, பிடி வேணுமா, சிடி வேணுமா? அதெல்லாம் தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். எது இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். சரியா? ஏசி இருக்கிறனால நம்ம சிஏ இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இருக்குது, தட் மீன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன சேர்க்கணும்னு கேட்டேன், இதே மாதிரி எழுதிக்கோங்க. சிஏ ஹேஸ் டு பி ஆடட் டு கெட் சிமெட்ரிக் ரிலேஷன். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். ஸோ ஏஏ பிபி ஏசி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ஏஏ இருக்குது, ஆக்சுவலாக டிரான்சிட்டிவ்னா என்ன இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், ஏ டு பி ரிலேஷனில் இருந்து பி டு சி ரிலேஷன் இருந்தால் நம்ம என்ன செக் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி கூட எழுதிக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எதை செக் பண்ணணும்? நம்ம ஏ டு ரிலேஷன் சி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? ஆனால் அப்படி இருக்கா நம்மகிட்ட? பாருங்கள், ஏ டு ஏ இருக்குது, ஏ டு இப்போ ஏ டு சி இருக்குது, அடுத்து சி டு ஏதாவது இருக்கா? புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ டு சி இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? சி டு ஏதாவது சம்திங் இருக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருந்தால் தான் நம்ம இதுவும் இப்போ சி டு டின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ ஏ டு டி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஆனால் இங்கே தான் அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ நத்திங் ஹேஸ் டு பி ஆடட். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே ஆல்ரெடி இது டிரான்சிட்டிவாக தான் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் பொறுத்த வரைக்கும்
கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம செக் பண்ணவே செய்யணும். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாமே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பைக்கில் ஒருத்தன் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்மெட் போட்டிருக்காரா, இல்லைன்னா இது அது பேர் என்னது, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காரா, வண்டிக்கு ஆர்சி புக் வச்சுருக்காரா, இன்சூரன்ஸ் வச்சுருக்காரான்னு செக் பண்ணணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சப்போஸ் ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கானா, நீங்கள் ஒரு போலீஸாக இருந்தீங்கன்னா செக் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. அவன் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னது தப்பு. நீங்கள் ட்ரங்க் பண்ணிட்டு நடந்தீங்கன்னா தப்பு கிடையாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக நான் அதை என்கரேஜ் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரியா? அதனால தான் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் பைக்கில் வந்தால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்மெட்டு இதெல்லாம் செக் பண்ணணும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க நடந்து வந்தேன்னா போடான்னு விட்டுறணும். சரியா? இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நடந்து வந்திருக்காரு, அதாவது கண்டிஷனே இல்லாமல் இருக்கார். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவர் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. சரியா? ஓகே. இப்போ நத்திங் ஹேஸ் டு பி ஆடட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? டு கெட், ஸோ இட் இஸ் ஆல்சோ இட் இஸ் என்ன போட்டுருங்க, டிரான்சிட்டிவ்னு போட்டுருங்க. இட் இஸ் டிரான்சிட்டிவ், இட் இஸ் இன் டிரான்சிட்டிவ் ஸ்டேட்னு போட்டுருங்க. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இப்போ ஈக்குவலன்ஸாக மாற்றணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈக்குவலன்ஸ்னால் என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருக்கேன். ஒரு ரிலேஷன் வந்து ரெஃப்ளெக்சிவாக இருந்து சிமெட்ரிக்காக இருந்து டிரான்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதுக்காக என்ன ஆட் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு சிசிசி ஆட் பண்ணணும், சிசிடிடி ஆட் பண்ணணும், அடுத்தது சிஏவை ஆட் பண்ணணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடும், ரெஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காகவும் மாறிடும். ஏற்கனவே டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. அப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும், have to be added to get equivalence relation. புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை மட்டும் எழுதிக்கோங்க. நமக்கு இந்த எழுதுறதே நமக்கு வராது ஸ்டூடெண்ட்ஸ் போர்டில். சரியா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற தேர்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இதே மாதிரி தான். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் வந்து ஏஏ பிபி ஏசி கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை ரெஃப்ளெக்சிவாக மாற்றணும்னா என்னென்ன சேர்க்கணும், சிமெட்ரிக்காக மாற்றினா என்னென்ன சேர்க்கணும், டிரான்சிட்டிவாக மாற்றினா என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ போன தடவை நம்ம டீட்டெயிலாக பார்த்துறதுனால கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிடலாம். ஸோ ரெஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் ஆர் என்னென்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, ஏசி இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மகிட்ட என்னென்ன இருக்குது, ஏஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏக்கு ஏ இருக்குது, பிக்கு பி இருக்குது, சிக்கு சி வேணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அதை மட்டும் நீங்கள் சேர்த்தால் போதுமானது. ரைட்டா? அடுத்து டிரான்சிட்டிவ், சாரி சிமெட்ரிக். ஸோ ஆர் வந்து என்ன இருக்குது, ஏஏ இருக்குது, பிபி இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏஏக்கும் பிபிக்கும் நம்ம சிமெட்ரிக் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஏசி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும், சிஏ கண்டிப்பாக வேணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் சிஏவை மட்டும் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நான் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரியா? டிரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்சிட்டிவ் வந்து இப்போது டூ வீலர் வராமல் நடந்தே வராரு. ஸோ ஹெல்மெட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கண்டிஷன்ஸ் இல்லை. ரைட்டா? ஸோ ஏஏ பிபி அண்டு ஏசி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டிரான்சிட்டிவ் செக் பண்ணணும்னா இப்போ ஏ டு சி இருக்குன்னா சி டு சம்திங் ஏதாவது இருக்கணும், சி டு டி, சி டு இ ஏதாவது இருக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஏவை கம்பேர் பண்ணுவோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அந்த பிரச்சனையும் இல்லாதனால இட் இஸ் ஆல்ரெடி இன் டிரான்சிட்டிவ் ஸ்டேட். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ மொத்தமாக ஈக்குவலண்ட்டாக மாற்றணும்னா என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிசியும் ஏசிஏவும் சேர்த்தா போதுமானது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை டவுட் இருக்குங்களா? ஸோ எழுதிக்கோங்க, மொத்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஃபோர்த்து சம். சரியா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிபி த ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் எ பிளேன். ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய, பிளேன்னா வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃபினிட் ஏரியா, அவ்வளோதான். சரியா? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெக்டாங்குலர் பெரிய ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா அதுதான் நம்ம ஒரு பிளேன் சொல்லுவோம். அந்த பிளேனில் எத்தனையோ கோடிக்கணக்கான ட்ரையாங்கிள்ஸ் வரையலாம். சரியா? ஏன்னா ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறதுக்கு நமக்கு 3 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்ரையாங்கிள்ஸ் வரையலாம். அது எல்லாமே சேர்ந்தது ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3ன்னு அப்படியே வரிசையாக இன்ஃபினிட்டிவ் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் சிமிலியர் டு பி.
சரியா? ஏ வந்து சிமிலர் அப்படின்றது தான் தமிழில் என்ன வரும்? ஒத்த. ரைட். ஏ வந்து ஒத்த பண்புடையது அப்படின்னு அர்த்தம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சிமிலர்னா என்ன? ஒரே அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் கிடையாது, சிமிலர். சரியா? ஸோ இதுக்கு நிறையா சொல்லலாம். இப்போ ஒரு வீடோட பிளான் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த பிளான் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு மாதிரியே இருக்கும். சரியா? ஆனால் உண்மையிலேயே வீடு கட்டினா அதே பிளான் அளவுக்கு தான் கட்டுவாங்களா? இல்லை, அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்க பெருசாக கட்டுவாங்க. இப்போ பிளானில் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அது 10 அடியாக இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து சிமிலர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ சிமிலர்னா புரியுதா? ஓகே, முதல்ல ரெஃப்ளெக்சிவ் பார்ப்போம். ஸோ இது ஒரு ஈக்குவலன்ஸான்னு கேட்டுக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ இஸ் சிமிலியர் டு ஏ. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு அதே ட்ரையாங்கிள் வந்து எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக சிமிலியராக தான் இருக்கும். சரியா? அப்போ ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஆர் ஏ இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். ரைட்டா? அடுத்தது நீங்கள் இப்படி எழுத வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அடுத்தடுத்து எழுதுங்க. சரியா? அடுத்து சிமெட்ரி பார்க்கலாம். சிமெட்ரிக்கு எப்போ இருக்கணும்? ஏ டு பியும் பி டு ஏவும் என்னவா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ரிலேஷனில் இருக்கணும். சரியா? ஸோ இது நிறைய தடவை நான் சொன்னனால இந்த தடவை எழுதலை, இங்கேயும் போடுங்க. ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு போடுங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே பாருங்கள், ரிலேஷன் என்னன்னா ஏ ரிலேட்டட் டு பி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? ஏ இஸ் சிமிலியர் டு பி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதுக்கு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்னா பி இஸ் ஆல்சோ சிமிலியர் டு. புரியுதா புரியலையா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து எங்கள் அப்பா மாதிரியே இருக்கேன் அப்படின்னா அப்பா எப்படி இருப்பார்? என்னைய மாதிரியே இருப்பார். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ என்னைய மாதிரி அவர் மாதிரி என்ன அப்படின்றது ஈஸி. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்வின் பிரதர் எடுத்துக்கலாம். இந்த பையன் அவனை மாதிரி இருக்கான், அவன் இந்த பையன் மாதிரி இருக்கான், அது மாதிரி தான். சரியா? ஏக்கு பி சிமிலியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக்கு ஏ என்னவாக தான் இருக்கும்? சிமிலியராக தான் இருந்தாலும். சரியா? அப்போ ரிலேஷன் என்ன வந்துடும்? பி டு ஆர் ஏ. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக். ரைட்டா? இப்போ டிரான்சிட்டிவ் பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன வரப்போகுதுன்னு. கண்டிப்பாக டிரான்சிட்டிவும் ஓகே தான் வரும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏ டு பி, பி டு சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ டு சி என்னவா இருக்கும்? ரிலேஷனில் தான் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிலேஷனில் தான் இருந்தாகும். சரியா? அப்போ முதல்ல ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏ டு பி இருக்கணும், பி டு சி வச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஏ இஸ் சிமிலியர் டு பி அண்ட் பி இஸ் சிமிலியர் டு சி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஏக்கும் பியும் ஒரே மாதிரி இருக்கு, பியும் சியும் ஒரே மாதிரி இருக்குன்னா ஏவும் சியும் எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரியாக தான் இருக்கும். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஏ இஸ் ஆல்சோ சிமிலியர் டு சி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரிலேஷன் என்ன வரும்னா ஏ ரிலேட்டட் டு சி. சரிங்களா? அப்போ இட் இஸ் டிரான்சிட்டிவ் ஆல்சோ. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 3 பண்புகளுமே உடையறதுனால அது ஈக்குவலன்ஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் எழுதிக்கோங்க. புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை நானே எழுதுவேன். சரியா? எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் ஒரு செட்டு கொடுப்பாங்க, ரிலேஷனும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே ரிலேஷனே நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன் ஏ டு பி இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்? 2a + 3b = 30 இருக்கணும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏவும் சரி பியும் சரி ரெண்டுமே என்னவா இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். ஏன்னா அந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய இன்புட்டும் சரி வெளியே வரக்கூடிய, இப்போ ஏவை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா பி வெளியே வரும். சரியா? ஸோ ரெண்டுமே எதில் தான் இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்போ 2a + 3b = 30. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 3b = 30 - 2a. சரியா? அண்ட் அகைன் b = 30 - 2a / 3. சரிங்களா? இதில் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஏன்னு போடக்கூடிய ஒரு நம்பர் கழிச்சதுக்கப்புறம் 30லேருந்து இந்த இதில் கழிச்சதுக்கப்புறம் 3ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு a = 1 அடிச்சுக்கோங்க. b வந்து 30 - 2 × 1/3. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன ஒரு 28/3 வருமா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 28/3ன்றது என்ன கிடையாது? நேச்சுரல் நம்பர் கிடையாது. a = 2 போட்டாலும் வராது ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லி காமிக்கிறேனே. 2 × 2 30 - 4 26. சரியா? இப்போ 26/3 என்ன வராது? ஆன்சராக வராது. சரியா? அப்போ என்ன வரும்னா 3 வரும். பாருங்க, b =
30 into 2 into 3 by 3. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும்? 30 minus 6 என்ன வரும்? 24 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? by 3 that is equal to 8. அப்போ இங்கே என்ன வருது? இன்புட் 3 அவுட்புட் 8 கிடைக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? ஏ 1 போட்டால் வரல, 2 போட்டால் வரல, 3 போட்டால் ஆன்சர் வந்துருச்சு. சரியா? அதே மாதிரி 4 போட்டு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், வராது. பாருங்க 2 into 4 8, 30லேருந்து 8 கழிச்சோம்னா 22 வராதுல்ல. அதே மாதிரி 5 போட்டாலும் வராது. 2 into 5 10, 30லேருந்து 10 கழிச்சோம்னா 20, 22 by 3 வராது. அப்போ 3க்கு அடுத்து யாரை போட்டால் தான் வரும்? 6 போட்டால் தான் வரும், அடுத்து 9 போட்டால் தான் வரும், அடுத்து 12, அடுத்து 15, அடுத்து 18 இப்படி தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால சொல்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 6 போடுவோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 30 minus 2 into 6 by 3. அப்புறம் என்ன வரும்? 30 minus 12 18, 18 by 3 6. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 6,6 வருது. அடுத்து a is equal to 9 போட்டு பாருங்க. b is equal to 30 into 2 into 9 ரைட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 9 வந்து என்ன வரும்? 18 வந்துருமா? அப்போ கழிச்சோம்னா 3 போகிறது போல எங்கே போடுறீங்க? 12 divided by 3 என்ன வந்துடும்? 4 வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது a is equal to 12 போட்டு பாருங்க. அடுத்து b என்ன வரும்? 2 வரும். அதான் வரப்போகுது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? 30 minus 2 into 12 divided by 3. சரியா? அப்போ என்ன வரும் பாருங்க? 6 வருமா ஸ்டூடெண்ட்ஸ்? 24, 30லேருந்து கழிச்சோம்னா 24 கழிச்சோம்னா 6, 2 வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்க 3 கூட்டிகிட்டே போகுது சார். 3, 6, 9, 12. சரியா? இந்த பக்கம் ஆன்சரை பாருங்க, 2 குறைஞ்சிட்டே வருது. ரைட்டா? சரி, இந்த பாயிண்ட் எழுத மாட்டேன். திஸ் பாயிண்ட் கிவ்ஸ் 9,4. ரைட்டா? திஸ் கிவ்ஸ் 12, அடுத்து பார்ப்போம். a is equal to 15. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? b is equal to 30 into 2 into 15 that is equal to 3. அப்போ என்ன வரும்? 30 minus 30 0 வரும். 0 is not natural number. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது நீங்கள் 15க்கு அடுத்து 18 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 minus 36 divided by 3 minus 2 வரும். அதுவும் நேச்சுரல் நம்பர். இனிமேல் போகிறது எல்லாமே நெகட்டிவ் வந்துடும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? அப்போ ரிலேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. நமக்கு இந்த சம வந்து ரிலேஷன் கிடைச்சிருக்குது. இங்கே கூட எழுதுவா, ரிலேஷன் கிடைச்சிருக்குது. ஏ வந்து 3 இருந்துச்சுன்னா 8, ஏ வந்து 6 இருந்துச்சுன்னா 6, ஏ வந்து 9 இருந்துச்சுன்னா 4, ஏ வந்து 12 இருந்துச்சுன்னா 2. கரெக்டாக? அவ்வளோதான். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா 15 போட்டால் கூட என்னவாயிருது? 0 ஆயிடுது. புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை அழிக்க போகிறேன். இல்லை கட் பண்ண வேண்டாம். பாஸ் எழுதிங்களா? சரி, ஓகே, நான் அழிச்சிடுறேன். இப்போ இது நம்ம ரெஃப்ளெக்சிவ் இருக்கா, டிரான்சிட்டிவ் இருக்கா, சிமெட்ரிக் இருக்கான்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இதில் எந்த டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ரெஃப்ளெக்சிவ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே ரெஃப்ளெக்சிவ் வருமா வராதுன்னா வராது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 3,3 எதுவும் இருக்கா? நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈவன் 6,6 இருக்குது, 9,9 இல்லை, 12,12 இல்லை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் இல்லாதனால நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் போட்டுட்டா போதும். இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? அடுத்து சிமெட்ரிக் பாருங்கள். ஸோ நான் எப்போதும் போல எழுதுகிற மாதிரியே எழுதிடுவோமா? ஏன்னா இது உங்களுக்கு திடீர்னு புரியாமல் பெறக்கூடாது. பட் அப்படி எழுத வேண்டியதில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அங்கே வந்து என்ன பண்ண போகிறதில்ல, ப்ரொப்போஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல, இருக்கிறதான் பார்த்து எழுதுறோம். அதனால் அவசரப்பட்டு அழிச்சிட்டேன். சாரி. ஸோ 3,3 இஸ் நாட் இன் ரிலேஷன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து சிமெட்ரிக் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3,8 இருக்கு, 8,3 இருக்கா? இல்லை இல்லைல்ல, நாட் பிலாங்ஸ் டு. அதே மாதிரி 9,4 இருக்கு, 4,9 இல்லை. ஏதாவது ஒன்று பார்த்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு புரியுதுக்கான எழுதுறேன். அதுக்கு அடுத்து 12,2 இருக்கு. ஸோ 2,12 இஸ் ஆல்சோ நாட் ஹியர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டிரான்சிட்டிவ் பார்ப்போம். டிரான்சிட்டிவ்னா ஸ்டூடெண்ட்ஸ் 3,8 இருக்குன்னா 8, சம்திங் இருக்கணும். இல்லை 6,6 விட்டுருங்க. சரியா? 9,4னா 4,9 இருக்கணும். இல்லை இருக்கா? இல்லை.
12,2னா 2, இருக்கணும். அப்போ கண்டிஷனே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆன்சர் செக் பண்ண வேண்டியதில்லை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இட் இஸ் டிரான்சிட்டிவ். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? ஆனால் கண்டிப்பாக என்னவா இருக்க முடியாது, ஈக்குவலன்ஸாக மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு இது இல்லாதனால இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். இட் இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா ரெஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக்காகவும் இல்லை, டிரான்சிட்டிவாக மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை வந்து ஈக்குவலன்ஸ்னு எழுத மாட்டோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு பெக்குலியர் சம். என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்காது அப்படின்றத கேட்குறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் இல்லையா நட்பு அப்படின்றது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதா வச்சுக்குவோம், ஏஆர்பின்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கணும், ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பின்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி தானே வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதானே, ஏஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஏ இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் இ. ஏக்கு ஏவே நட்பாக இருக்க முடியாது. ஸோ நிறைய வந்து அதாவது இது வந்து நம்ம லாஜிக்கலாக தான் யோசிக்கணுமே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் தத்துவார்த்த ரீதியாக யோசிக்கக்கூடாது. சரியா? நிறைய ஃபிலாசபி சொல்லும், நீயே உனது நண்பன், உலகின் மிகச்சிறந்த நண்பன் நீ தான் உனக்கு அப்படின்னு நிறையா வரும். சரியா? யூ ஆர் த ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கோட்லாம் இருக்குது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? உனக்கு நீயே வந்து அதானே. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவங்க வர்றதை விட உனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் உன்னோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அதனால் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி நம்மளே பாட்காஸ்ட்டில் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு மைக் செட் ஸ்ரீராம் கூட உதாரணம் சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவர் பிரச்சனையை அவர் தான் சால்வ் பண்ணார். அதனால் அவரும் சொல்லுவார், எனக்கு சிறந்த நண்பன் நான் தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அது தத்துவார்த்தத்துக்குலாம் ஓகே. ரைட்டா? ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கல்யாணம், எனக்கு நானே நண்பாக இருக்க முடியுமா? முடியாது. என் கூட வரணும்னா நானே என் கூட வர்றேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லாஜிக்கலாக அது வந்து தவறு. ரைட்டா? அப்போ ஆர் வந்து ஏ ரிலேட்டட் டு, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ. அப்போ இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். சரியா? என்ன கேட்டுக்காங்க இவங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கேட்டுக்காங்க. ஆனால் இது என்னவா இல்லை, ரெஃப்ளெக்சிவாகவே இல்லை. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரெஃப்ளெக்சிவாக இருந்து சிமெட்ரிக்காக இருந்து டிரான்சிட்டிவாக இருந்தால் தான் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட என்னவா இருக்காது, அது ரிலேஷனாக இருக்காது, அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்காது. அப்போ ரெஃப்ளெக்சிவ் இல்லைன்னா அது எப்படி இருக்க முடியும்? அப்போ இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் எ an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி கூட எழுதிக்கோங்க. an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் should be reflective, symmetrical and transitive. Right students? So இதில் எழுதுங்க. So it is not a, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா பொறுப்பாக இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது சார், ஏ வந்து ஏ தான் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஏ ஃப்ரெண்டு தான் சார், நீங்கள் என்ன சொன்னால் அதை ஒத்துக்க முடியாது சார், இதான் சார் உண்மையும் கூட, நாங்கள் எல்லாருமே அப்படி தான் சார் நம்புகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சரி ஓகே, இது சிமெட்ரிக் ரெஃப்ளெக்சிவாக இருக்கட்டும். சிமெட்ரிக்கும் கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகும். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏக்கு பி ஃப்ரெண்டாக இருந்தால் பிக்கு கண்டிப்பாக ஏ ஃப்ரெண்டாக இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இது பாஸ் ஆகும். ஆனால் டிரான்சிட்டிவ் பாஸ் ஆகாது. எப்படின்னு சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஏக்கு பி ஃப்ரெண்டாக இருக்காரு, பிக்கு சி ஃப்ரெண்டாக இருக்காரு, கண்டிப்பாக ஏக்கும் சிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நண்பனுக்கு நண்பன்னா நண்பன், ஆனால் பார்த்துருந்தா தானே நண்பன். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் வேலை பார்க்குற நண்பர்கள், என் கூட வேலை பார்த்த நண்பர்கள் ஆரம்ப கட்டத்தில் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஆனால் அவங்கள நிறைய பேர்த்துக்கு யாரும் தெரியாதுன்னா, என் காலேஜில் என் கூட படித்தவங்களுக்கு தெரியாது, காலேஜில் படித்தவங்களுக்கு என் கூட ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் தெரியாது. ஆனால் நான் 3 பேர்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண தான் செய்கிறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்னோட வேலை பார்க்குறவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு, நான் வந்து காலேஜில் படிச்சுக்கிறவங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் மீட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது அவங்க நேரில் பார்த்துருந்தா கூட அவங்க பாட்டுக்கு இவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, எனக்கு தெரியாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கண்டிப்பாக டிரான்சிட்டிவில் என்ன ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். சரியா? ஆனால் நம்ம இதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு கணக்கை
இந்த இடத்துல கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது என்ன கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா ஈக்குவலன்ஸ் ரியாக்ஷன் நம்ம எழுதிடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இல்லைனாலும் சிமெட்ரிக்கில் பாஸ் ஆகிட்டு டிரான்சிட்டிவில் கண்டிப்பாக திருப்பி என்ன ஆயிரும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலே அது என்ன கிடையாது, ஈக்குவலன்ஸ் ரியாக்ஷன் ரிலேஷன் கிடையாதுல்ல. ஸோ எழுதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து கார்டினாலிட்டி. இந்த சம போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கார்டினாலிட்டினா என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஏல வந்து 1 2 3 5 9 11 இதில் எத்தனை டேம் இருக்குது, 1 2 3 4 5 6 6 டேம் இருக்குன்னா இதோட கார்டியாலிட்டி அப்படின்னா 6 வரும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கார்டினல் நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 6. ரைட்டா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஏன்றது ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. ரைட்டா? இதில் இந்த செட்டை வச்சு நம்ம ரிலேஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் ஏ வச்சுட்டோம்னா நமக்கு ஃபுல் ரிலேஷன் கிடச்சிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி கிடச்சிருக்கிற ரிலேஷனில் எது மிக குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலான செட், ரிலேஷன் செட் டு அச்சீவ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அதே மாதிரி மிக அதிக எண்ணிக்கையிலான பேர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு கேட்குங்க. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேனே. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதணும்னா அது என்னவாக இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மூணுமே இருக்கக்கூடிய ஒரு மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு செட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த மூணுமே இருக்கக்கூடிய மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள செட்டு கேட்குறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, முதல்ல அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல் யூனிவர்சல் செட் கண்டுபிடிப்போம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ஏ கிராஸ் ஏ. ரைட்டா? அப்போ ஏ கிராஸ் ஏ என்ன வரும்? ஸோ போன சாப்டர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏஏ ஏபி ஏசி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் பிஏ பிபி பிசி அண்டு சிஏ சிபி அண்டு சிசி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? இதில் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து நான் வெரி ஸ்மாலஸ்ட்டு த ஸ்மாலஸ்ட்டு கார்டினாலிட்டி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னென்னு பார்க்கலாம். அப்போ ரிலேஷன் வந்து ஏஏ பிபி சிசி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரிலேஷன் எடுத்துட்டீங்கன்னா இது டிரான்சிட்டிவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் ஸ்டெப் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ். ரெஃப்ளெக்சிவாக இருக்கா இல்லையா? ஏன்னா நமக்கு ஏல என்னென்ன இருக்குது, ஏபிசி இருக்குது. அப்போ மூணுத்துக்குமே ஏஏ பிபி ஏசி இருக்கா? ஸோ இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்காக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஏபின்னு இருந்தால் தான் பிஏ செக் பண்ணி பார்க்கணும். இங்கே அந்த கண்டிஷனே இல்லை. அப்போ இது சிமெட்ரிக் தானே? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டிரான்சிட்டிவ் அப்படி தான், ஏபி இருக்கணும், பிசி இருக்கணும், அப்படின்னா தான் ஏசியை செக் பண்ணுவோம். அப்போ இது டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? ஹென்ஸ் இது R1ன்னு வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். R1 இஸ் an ஈக்குவலன்ட் ரிலேஷன். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ரைட். அப்போ இருக்கிற லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி நம்பர் என்ன வரும் அப்படின்னா, த லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டே வந்துடும், ஏ கிராஸ் ஏ வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? R2 வந்து ஏ கிராஸ் ஏன்னு வச்சுக்கணும். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த செட்டு தான் வந்து என்னது, யூனிவர்சல் செட்டு தான் இந்த பெரிய செட்டு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இதில் 2 செட் எடுக்கிறோம். ஒன்று இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக இருந்து மூணுமே இருக்கிறது. மொத்தமாக எடுத்துட்டோம்னா இருக்கிறதுலே பெருசாக எடுத்து நம்ம மூணுத்தையும் எடுக்கிறது வைக்கிறது. சரியா? அப்போ இதை எழுதிக்கோங்க. ஏஏ ஏபி இட்ஸ் கோயிங் ஆன் சீக்கிரமா சி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? ஸோ நீங்கள் யூனிவர்சல் செட்டாக இருக்கிறதுனால இது ரெஃப்ளெக்சிவாக சிமெட்ரிக்காக டிரான்சிட்டிவான்னு செக் பண்ண வேண்டியது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செட்லேயே சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் செட் எல்லாமே கண்டிப்பாக ஈக்குவலன்ட் செட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நடத்தும் போது சொன்னேன். சரிங்களா? அதன் வகையில் இது ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்னு பாருங்க, அதாவது 9th சம் இது. ஸோ இந்த செட் ஆஃப் இசட் இன்டிஜர்ஸ், அதாவது இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த இன்டிஜர்ஸ்னா என்ன, 0 இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அப்படின்னா ரிலேஷன் வந்து M to N. அந்த ரிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா M-N வந்து டிவிசிபிள் பை 7 வரணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்சிவ் பார்ப்போம். ஸோ நம்ம தான் இங்கே ப்ரொப்போஸே பண்ணணும். சரியா? அதனால் கரெக்டாக எழுதிக்கும். M - M is divisible by
by 7. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஆர் எம் ஆர் எம். சரியா? புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். எந்த நம்பரை வேணால் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 7 எடுத்துக்குமா, இல்லைனா 7 கூட விட்டுருங்களேன், ஒரு 8 கூட எடுத்துக்கோங்க. 8 - 8 என்ன வரும்? 0. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 0வை எந்த நம்பராலையும் என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 1 எப்படி எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுதோ அதே மாதிரி 0வை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும். 0வை 10ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான், 0வை க்ரோரால் டிவைட் பண்ணாலும் 0 தான், 0வை -10ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? அப்போ எந்த நம்பரையும் என்ன பண்ண முடியும்? 0வால் டிவைட் பண்ண முடியும். சரி, 0வை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ m - m வந்து என்ன வந்திருக்கும்? 0 தானே வந்திருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 0 கேன் பி டிவைடட் பை 0. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்னது? ரெஃப்ளெக்சிவ். இட் இஸ் ரெஃப்ளெக்சிவ். அது சிமெட்ரிக் பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிக்கலாம். MRN. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? M - n இஸ் டிவிசிபிள் பை 7. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலைன்னா n - m இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதோட ரிலேஷன் என்ன வரும்னா n ரிலேட்டட் டு m. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 7 14 வச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்ல கவனிங்க. m - n 7ஆல் டிவைட் ஆகணும். m - n 7ஆல் டிவைட் ஆனதான் நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கே போகணும். சரியா சார்? நீங்கள் 7 14 வச்சுக்கிறீங்க, 8 to 10 வச்சுக்கோங்க சார். அப்படின்னா 8 - 10 என்ன வரும்? -2 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது 2ஆல் டிவைட் ஆகாதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டே எழுத முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே எழுத முடியாதுன்னா இந்த சிமெட்ரிக்கு நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்? டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் எடுத்திருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் இதை பல தடவை சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், 7 - 14 டிவைட் பை 7 என்ன வரும்? 7 - 14 என்ன வரும்? -7 வரும். டிவைட் பை 7 -1. ஆன்சர் வருதா? வரல ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி 14 - 7 என்ன வரும்? 7 வரும். 7 டிவைட் பை 7 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ m - n டிவைடட் பை 7ஆக இருந்துச்சுன்னா n - m டிவைடட் பை 7ஆக தான் இருக்க முடியும். இதில் மாட்டு கருத்துக்கு இடமே கிடையாது. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? வாட் எவர் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்லேருந்து கழிக்கும் போது 7ஆல் டிவைட் 7ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்குமே. அப்புறம் ரிவர்ஸில் கழிச்சிங்கனாலும் அந்த நம்பர் கம்பல்சரி எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஓகே. அடுத்து டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக்னு போடலாம்ல. இட் இஸ் சிம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் ஸோ ரிலேஷன் என்ன வரும்னா m ரிலேட்டட் டு n, n ரிலேட்டட் டு p ன்னு வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? m - n இஸ் டிவிசிபிள் பை 7. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதர்வைஸ் n - p இஸ் டிவிசிபிள் பை 7. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கம்பல்சரியா m - pயும் எதால் டிவைட் ஆகும்? எதால் டிவைட் ஆகும்? கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரிலேஷன் கேன் பி ஹேப்பன் டு m with p. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ 7 14 21. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 7 - 4 14. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? டிவைட் பை 7. -7 by 7 இஸ் ஈக்குவல் டு -1. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது ரெண்டாவது 14 - 21 டிவைட் பை 7 என்ன வரும்? -7 வருமா? வராதா? அப்போ இதுவும் என்ன 7ஆல் டிவைட் ஆகும். சரியா? அப்போ கம்பல்சரியா 7 21 இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், 7 - 21 டிவைட் பை 7. அப்போ என்ன வரும்? -14 வரும் டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு -2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது டிரான்சிட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ மூணுமே இருக்குது. அப்போ இது என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். என்னது ஸ்டூடெண்ட்ஸ்? அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மளம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.